ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கொயர் கியூப் குட்டீஸ் சேனல். சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு பாப்பா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் லஞ்ச் வந்து நம்ம டெய்லி பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் வெரைட்டியாக கொடுக்கணும். நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குவேன். ஏன்னா எனக்கு காய்கார் வந்துட்டு சாட்டர்டே தான் வருவாங்க. 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் மொத்தமாக அவங்கள்ட்ட வாங்கிக்குவேன். சப்போஸ் எனக்கு வேணும், அவங்க கொண்டு வரல அந்த வெஜிடபிள்ஸ் அப்படின்னா மட்டும்தான் நான் வெளியில் வாங்குறது. மேக்ஸிமம் அவங்களே எல்லா காயும் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு 1 வீக்குக்கு எனக்கு அந்த வெஜிடபிள்ஸே போதும். என்ன ஒன்று, வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ரிப்பீட் ஆகாமல் நான் பார்த்துப்பேன், அவ்வளோதான். மொத்தமாக நம்ம காய் வாங்கிட்டோம் அப்படின்னா மீல் பிளான் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன். மீல் பிளான் பண்ணும்போது எந்த காய் ரொம்ப சீக்கிரத்தில் செய்ய முடியுமோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். கொஞ்சம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி நம்மளுக்கே தெரியும், இந்த காய் ரொம்ப நாளைக்கு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மஷ்ரூம்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா அடுத்த நாளே செஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும். வாழைத்தண்டு, கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சுருவேன். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் லேட்டாக தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். கருணக்கிழங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் அப்புறம் தான் செய்ய முடியும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் தான் அது செய்யவே முடியும். அந்த மாதிரி ஒரு சில காய் வந்துட்டு முன்னாடியே வாங்கி வைக்கிறது நல்லது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கு அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி. மேக்ஸிமம் நான் பாப்பாங்களுக்கு பிடிச்ச காய் தான் ஃபஸ்ட்டு நான் வாங்குவேன். அதுவும் டிவினா குட்டிக்கு கேரட்டும், பீட்ரூட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது 2 மட்டும் நான் மெயினாக வாங்கிடுவேன். சில காய்கள் எப்பயாவது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இந்த வாழைத்தண்டு, அப்புறம் கீரை இந்த மாதிரி ஐட்டம் எப்பயாவது தான் கொண்டு வருவாங்க. ஸோ அது மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா நான் உடனே வாங்கிக்குவேன். காய் வாங்கின உடனே நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வச்சுருவேன். அப்புறம் எந்தெந்த காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணணுமோ அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, அப்புறம் கருணக்கிழங்கு இந்த இதை மட்டும் வெளியில் தனியாக வச்சுப்பேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதையுமே எப்படி ஸ்டோர் பண்ணணுமோ அது மாதிரி தனியாக வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிறது. இதுதான் நான் மொத்தமாகவே வாங்கின காய்கள். இந்த காய்கறிகள் வச்சு தான் நான் மீல் பிளான் பண்ண போகிறேன். மீல் பிளான் அப்படின்றது ரொம்ப பெரிய லெவல் கிடையாது. ஜஸ்ட்டு ரஃப்பாக இந்த காயை வச்சு இந்த குழம்பு பண்ணலாம் அப்படின்னு ஆர்டராக எழுதிட்டோம் அப்படின்னா, நம்ம டெய்லி வந்து யோசிக்காமல் ஓகே நம்ம எழுதியிருக்கிறத வச்சு டெய்லி ஒன்று செஞ்சுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை ஸ்டோர் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா எப்படி ஸ்டோர் பண்ணாலுமே என்ன ஆகிடும், ஒன்று அழுகி போயிடும், இல்லை காஞ்சு போயிடும். ஸோ கொத்தமல்லியை வந்து ஃபஸ்ட்டு அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த ஏதாவது அழுகி போன இலை இருக்கிறது, பழுத்த இலை இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றி ஒரு பாக்ஸில், பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டுட்டு அது மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர், கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஈரமான தண்ணி வந்து அதுக்குள்ளே போகாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு கழுகாமல். எனக்கு தெரிஞ்சு 1 வீக்குக்கு மேலேயே நான் வந்து கொத்தமல்லி, புதினா இது மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில், பிளாஸ்டிக் பேப்பரில் கட்டி வைக்கிறது இந்த மாதிரிலாம் ஒன்று தண்ணி ஊற்றிடும், உள்ளே போய் அழுகின மாதிரி ஆகிடும். ஒரு இலை அழுக ஆரம்பித்தாலே எல்லாமே அழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது 1 வீக் வரைக்கும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வந்து வேஸ்ட் ஆகிறதுல நல்லாவே இருக்குது. நான் போட்ட மீல் பிளான் இது தான். மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் கிரேவி, அன்றைக்கே வந்து ஆனியன் ரைத்தா செஞ்சுக்கலான்ட்டு அது மேலேயே எழுதிட்டேன். அப்புறம் வாழைத்தண்டு சாம்பார், அதாவது ஒயிட் சாம்பார் மாதிரி வைப்பேன். அது நெக்ஸ்ட்டு வந்து அன்றைக்கி பீன்ஸு பொரியல் பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் சாதம், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, கேரட் ரைஸு. இது கேரட் ரைஸ்னால் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது டிவினா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு நாள் டொமேட்டோ ரைஸ் செஞ்சுக்கலாம், அப்புறம் கொண்டக்கடலை குழம்பு, ஒரு நாள் பச்சைப்பயிறு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி. ஸோ மிக்சடாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் சோயா சங்க்ஸு, எக்கு இந்த மாதிரி அப்பப்போ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டரில் தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம என்றைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கின்னு எந்த இது சீக்கிரம் முடியுமோ அந்த சாதத்தை செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் மீல் பிளானு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.